பிராங்க்ஃபர்ட் தமிழ்ச்சங்கம் 10ஆம் ஆண்டு விழா கொண்டாடுவது குறித்து நான் பெருமையும் பெருமிதமும் அடைகிறேன். தமிழ்ச்சங்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கும் பேராளர்களுக்கும் என் பாராட்டுக்கள். தமிழ்ச்சங்கம் என்பது விளையாட்டு விழாக்களையும் தீபாவளி பொங்கலையும் கொண்டாடுவது மாத்திரமல்ல. தமிழ்ச்சங்கத்தின் நோக்கம் என்பது தலைமுறைகளை கடந்து தமிழை கடத்துவது. நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருமக்கள் தமிழ் பேசுவதையும் தமிழில் உரையாடுவதையும் எழுதுவதையும் நான் ஆச்சரியமாக பார்க்கவில்லை. அது அவர்களின் இயல்பு. அடுத்த தலைமுறை, உங்கள் பிள்ளைகள், பிராங்க்ஃபர்ட்டிலேயே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் தமிழ் பேச வேண்டும், எழுத வேண்டும். அப்போதுதான் தமிழ் தொடர்ச்சி அங்கு விளங்கும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். தமிழ் மொழி பயிற்சி வகுப்புகள் நிகழ்த்துங்கள். தமிழில் சிறந்த உச்சரிப்பை சொல்லிக் கொடுங்கள். தமிழ் மொழியின் பழைய இலக்கியங்களை ஒப்புவிக்கிற குழந்தைகளுக்கு பரிசு கொடுங்கள். எனக்கு தெரிந்து பிள்ளைகளுக்கு பரிசு கொடுப்பதை விட பெற்றோர்களுக்கு பரிசு கொடுப்பதே சிறந்தது என்று நினைக்கிறேன். பெற்றோர்களின் வழியாகத்தான் பிள்ளைகளுக்கு தமிழ் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த தமிழ்ச்சங்கத்தில் இன்று கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தமிழரையும் நான் வாழ்த்துகிறேன். என் வாழ்த்து பூக்களை தூரத்திலிருந்தே தூவுகிறேன். நாமெல்லாம் இடத்தால் மாறுபட்டிருந்தாலும், நாட்டால் மாறுபட்டிருந்தாலும், கலையால் மாறுபட்டிருந்தாலும், காலத்தால் சற்று தூரத்தில் இருந்தாலும், நமக்கெல்லாம் ஒற்றை புள்ளியாக இருக்கும் ஒரு பெரும் பொருள் மொழி, தமிழ். தமிழ் என்ற புள்ளியிலேதான் நாமெல்லாம் இணைகிறோம், ஒன்று கூடுகிறோம். நமக்கு அடையாளம் என்பது ஜாதி அல்ல, மதம் அல்ல, நாடு கூட அல்ல. நமக்கு அடையாளமெல்லாம் மொழிதான். அந்த மொழி என்ற தமிழை உயர்த்தி பிடியுங்கள். நமக்கென்று தனி அடையாளமும் நமக்கென்று தனி பண்பாடும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து வாழ்ந்து மற்ற இனங்களுக்கு பரப்புவோம். வெல்க தமிழ், வாழ்க தமிழர்கள். பிராங்க்ஃபர்ட் தமிழ்ச்சங்கத்தின் 10ஆம் ஆண்டு விழாவுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும்.